அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. வருகை புரிந்திருக்கின்ற கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, சுட சுட தமிழ்நாடு அரசின் சொல்லின் செல்வர் விருது பெற்று வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களே, நூலகத்தில் இங்கிருக்கின்ற வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே, உங்களை எல்லோரையும் காண்பதிலும் பேசுவதிலும் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு மட்டும்தான் நான் செய்கின்ற பணிக்கு ஏற்ப அருமையான தலைப்பாக தமிழ் எங்கள் மூச்சு என்று எனக்கு பொருத்தமாக அமைத்திருக்கின்றார்கள். நண்பர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களாலும் பல்வேறு நயத்தகு திட்டங்களை தமிழ் வளர்ச்சி வாயிலாக நாங்கள் நாள்தோறும் செய்து வருகின்றோம். எனக்கு இயல்பாகவே நான் தமிழ் இலக்கியம் படித்திருந்தாலும் தமிழ் மரபார்ந்த குடும்பத்தை சார்ந்திருந்தாலும் நாள்தோறும் தமிழ் சார்ந்த தலைப்புகளையும் தமிழ் சார்ந்த சிந்தனைகளையும் தான் நாங்கள் தொன்று தொட்டு செய்து வருகின்றோம். இப்பொழுது கூட ஒரு 26 விருது பெற்ற அறிஞர்களை எல்லாம் அழைத்து தமிழ் வளர்ச்சி தொடர்பாக அவர்கள் செய்த அளப்பரிய தொண்டிற்காக தமிழ்நாடு அரசு ஒரு கிட்டத்தட்ட 55 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைய மாலை பொழுதில் விருதுகள் வழங்கியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அதுவும் குறிப்பாக இதுவரை நூலாசிரியர்கள் பதிப்பாசிரியர்கள் என்று ஒரு வகைப்பாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 33 வகைப்பாட்டில் உள்ள நூலாசிரியர்களும் 33 வகைப்பாட்டில் பதிப்பாசிரியர்களையும் ஒரு வரையறை செய்து இதுகாரும் அவர்களுக்கு ஒரு 10,000 15,000 என்ற தொகைதான் வழங்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருடைய ஆற்றுப்படுத்துதலில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு 50,000 தொகையும் சிறந்த பதிப்பகங்களுக்கு 25,000 தொகையும் அண்மையில்தான் தமிழ்நாடு அரசு அரசாணை வழங்கியிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், குறிப்பாக பதிப்பாளர்கள்தான் மிக அதிகமாக நூலாசிரியர்களை அடையாளம் கண்டு, ஏனென்றால் இன்றைய சூழலில் நூலக ஆணை என்பது சில இடங்களில் மிக குறைவாக இருப்பதனால் இந்த நூலாசிரியர்களுக்கு இந்த விருதுகளும் இந்த பரிசு தொகையும் ஊக்கமாக அமைகின்றது. இது மட்டுமின்றி ஒரு வரையறையாக 1,50,000 ரூபாய் என்ற ஒரு வரையறையில் சிறந்த நூல்களை எழுதுகின்ற நூலாசிரியர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பதிப்பித்தே வழங்குவதற்கு தமிழ் வளர்ச்சித்துறை ஆண்டுதோறும் அவர்களுக்கு பணமே வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆக இது மாதிரி நல்ல திட்டங்களை வகுத்து கொண்டு அண்மையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுப்பிய அந்த 133 அடி உயர அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை விழாவில் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு மாபெரும் எழுச்சியான காட்சி நடந்தது. அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு அந்த அடிநாதத்திலேயே 25 தகமையாளர்கள், திருக்குறளுக்காகவே பணியாற்றிய 25 தகமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு 25,000 ரூபாய் காசோலையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு அடியிலேயே வழங்கியது ஒரு வரலாற்று சிறப்பு. நண்பர்களே, இன்றைக்கு இன்னொரு பெரிய சிறப்பு என்னவென்றால், தமிழ் என்று நாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோமே, என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய வடிவமாக இப்பொழுது வந்திருக்கிறது என்றால், இளங்கலை தமிழ் இலக்கியம் பயில்கின்றவர்கள் என்று அடையாளம் கண்டு தமிழ் வளர்ச்சி துறையில் அவர்கள் நேரடியாக உதவி இயக்குனராக வருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு நன்கு தெரியும், இங்கிருக்கின்ற தமிழ் படிக்கின்ற பல இளைஞர்களுக்கு நன்கு தெரியும்.
இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்து முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்று முதுநிலை ஆய்வு பிறகு ஆய்வு என்ற பிறகுதான் அவர்களுக்கு பல்வேறு தேர்வுகள் வழியாக ஒரு கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராகவோ என்று பணியாற்றுவதற்கே வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் இதுதான் முதல் முறையாக இளங்கலை தமிழ் இலக்கியம் 3 ஆண்டு படித்து வெற்றி பெறுகிறவர்கள் நேரடியாக தமிழ்நாடு தேர்வாணையம் வழியாக உதவி இயக்குநர்களாக, அதுவும் ஏறக்குறைய 18 உதவி இயக்குநர்களாக அவர்கள் உள்ளே வருவதற்கு ஒரு மாபெரும் வாயில். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையுடன் இணைந்து ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை என்ற ஒரு நாள் நிகழ்வு 100 கல்லூரி மாணவ மாணவியர்களை அழைத்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் இந்த இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை மூலம் செம்மாந்த அறிஞர்களையும் சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் வரை அவர்களுக்கு அந்த ஒரு நாளிலேயே, எப்படி ஆங்கிலத்திலே ஒரு வரி சொல்வார்கள், புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு ஒன் கேப்சியூல் என்று சொல்வது போல, சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் ஐக்கு வரை அவர்களுக்கு அறிமுகம் செய்து தமிழாய்ந்த சிந்தனைகளை அவர்களுக்கு வளர்ப்பதற்காக இந்த பாசறை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை மிக நுட்பமாக நுண்ணாய்ந்து செய்கின்ற திரு நெல்லை ஜெயந்தா அவர்கள் எங்கள் துறைக்கு நாங்கள் தேடி கிடைக்காத மாமணியாக திகழ்கின்றார். அதுவும் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை கூடுதலாகவே இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை என்று ஒரு 7 நாள், ஒரு 7 இளம் தமிழையும் ஒரு 7 நாளாக அவர்களை மதுரையில் உள்ள உலகத் தமிழ்ச்சங்க வளாகத்தில் வரவழைத்து 200 இளைஞர்களுக்கு உணவு உறையுள் என்று அவர்களுக்கு அனைத்தும் எந்த விதமான செலவும் இன்றி அவர்களை பயண செலவு உட்பட 7 நாட்களில் தலை சிறந்த அறிஞர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டறையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நண்பர்களே, தமிழ் என்று சொல்லும் பொழுதே நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார் பாவேந்தர். அவருடைய கனவுதான் ஒவ்வொரு யுகமாக ஒவ்வொரு முறையாக நடைபெற்று வருகிறது. எனகீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றெல்லாம் அவர் கனவு கண்டார். இப்படி பாவேந்தர் கண்ட கனவுகள் அனைத்தும் இப்பொழுது மிக அருமையாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பு சொல்லுகிறேனே, யாரும் இதுவரை எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம் என்னவென்றால், ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் தன்னுடைய மாபெரும் மாட மாளிகையிலிருந்து தன்னுடைய ஒரு மிகப்பெரிய சீருந்திலிருந்து இறங்கி வந்து தாளமுத்து நடராஜன் இயற்கை எழுதிய பொழுது அவர்களை தன்னுடைய சீருந்திலேயே அவர்களை அழைத்து கொண்டு கல்லறைக்கு எடுத்து செல்வதற்கு ஆயத்தம் செய்தார். அந்த தாளமுத்து நடராஜனுக்காகவே மூலகொத்தளத்தில் தந்தை பெரியார் அவர்கள் 1939 எழுப்பிய அந்த கல்லறையை புது பொலிவுடன் மிக அருமையான நினைவிடமாக இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அது புத்தாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜனவரி 25 என்றால் தமிழ் மொழி தியாகிகள் திருநாளாக அந்த நாளினை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு திட்டமே வந்திருக்கிறது. தமிழ் வளர்ச்சி தொடர்பாக தகத்தகாயமாக பல பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்த மாபெரும் நூலரங்கத்தில் நீங்கள் தொடர்ந்து நாள்தோறும் நடத்துகின்ற இந்த இலக்கிய நிகழ்ச்சியில் நான் தாமதமாக வருவதற்கு அலுவலால் தான் எனக்கு தாமதம் ஏற்பட்டதே ஒழிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் விருது பெற்றவரும் அவர்களுடைய துணைவியார் உடைய நூல்கள் நாட்டுடைமை செய்யப்பட்ட பெரியவர் பெரியண்ணன் வருகை புரிந்திருக்கின்றார். பெரியவர் பெரியண்ணன் அவர்களும் என்னுடைய பாட்டனார் ஔவையார் குப்பத்தை சார்ந்த
பெருமை உடையவர். அவருடைய திருமகன் மயிலவேலனைப் போல பதிப்பாளர்கள் இளமையும் துள்ளலுமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகும். எதை கேட்டாலும் எப்பொழுது சொன்னாலும் உடனே எல்லென நினைக்கின்ற மயிலவேலன் அவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பெருமக்களே, இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நல்கிய பபாசி நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.